You be sure just say just what the tape says. ஒளிநடாக்கள் சொல்லுவதையே சொல்ல நீங்கள் லட்சியமுள்ளவர்களாயிருங்கள். Don't say nothing else. See, because I don't say that of my own. It's him that says it. வேறொன்றையும் சொல்லாதீர்கள். புரிகின்றதா? காரணம், இதை நான் என் சுயமாய் சொல்லவில்லை. தேவன் தான் இதை கூறுகிறார். முதலாம் கொரிந்தியர் 14:5 விளக்குங்கள். இந்த வேத வசனத்தை யார் வேகமாக எடுக்க முடியும்? உங்களில் ஒருவர் அதை எடுத்து விட்டாரா? நீங்கள் எல்லோரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். ஆகிலும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மை உள்ளவன். ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக வேண்டும் என்று அதிகமாய் விரும்புகிறேன். சரி, நீங்கள் எல்லோரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். பவுல் என்ன சொல்ல முயல்கிறான் என்றால், உதாரணமாக சபை, நீங்கள் என் சபை. பவுலுக்கு இருந்த சபைகளில் சில எனக்கு இங்கு கிடைத்துள்ள அங்கத்தினர்களைப் போல் அவ்வளவு அதிகமான அங்கத்தினர்களை கொண்டதாய் இருக்கவில்லை. அது உண்மை. சில வேளைகளில் 10 அல்லது 12 பேர். புரிகிறதா? இப்பொழுது அவன் நீங்கள் எல்லோரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன் என்றான். அது உங்களை திகைப்படைய செய்து விட்டதல்லவா? பாருங்கள், அப்போஸ்தலர் 19 கூறப்பட்டுள்ள அந்த சபையில் அதில் ஏறக்குறைய 1 டஜன் அங்கத்தினர்கள் இருந்தனர் என்று நான் நினைக்கிறேன். பார்த்தீர்களா? வெகு சொற்ப பேர். ஊழிய களத்தில் நீங்கள் பாருங்கள், அது எப்பொழுதுமே சிறுபான்மையோராக இருந்து வந்துள்ளது. பாருங்கள், மேலும் அதில் அவர்கள் ஆண்களும் பெண்களுமாக ஏறக்குறைய 1 டஜன் பேராக இருந்தார்கள் என்று அங்கு கூறப்பட்டுள்ளது என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள், இப்பொழுது இங்கே நீங்கள் காண்பீர்களானால் அவன் நீங்கள் எல்லோரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். நீங்கள் எல்லோரும் பேச வேண்டும். எல்லோரும் அந்நிய பாஷைகளில் பேச வேண்டும். நீங்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசும்படி நான் விரும்புகிறேன். ஆயினும் அதற்கு அர்த்தம் உரைக்கப்படாவிட்டால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக வேண்டும் என்று அதிகமாய் விரும்புகிறேன் என்றான். அது அங்கே அவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. யார் அந்த வசனத்தை அங்கே எடுத்து விட்டீர்களா? சரி, அதை நாம் மறுபடியும் படிப்போம். இப்பொழுது கவனியுங்கள். நீங்கள் எல்லோரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். இப்பொழுது அதை ஒரு நிமிடம் நிறுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எல்லோரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக வேண்டும் என்று அதிகமாய் விரும்புகிறேன். நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக வேண்டும் என்று அதிகமாய் விரும்புகிறேன். ஏனென்றால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அந்நிய பாஷைகளை பேசுகிறவனிலும் மேன்மை உள்ளவன். இப்பொழுது இதை ஒரு நிமிடம் நிறுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை விட மேன்மை உள்ளது வேறது? அங்குதானே நீங்கள் என்னை நிறுத்தச் சொன்னீர்கள். ஆம், புரிகிறதா? ஆம், பார்த்தீர்களா? இப்பொழுது எங்கே? இப்பொழுது உதாரணமாக நீங்கள் இப்பொழுது கல்லாதவர் 2 இன்றிரவு நமது மத்தியில் இருக்கிறார்கள் என்று கூறுகிறீர்கள். இதை குறித்து அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. மேலும் நான் உள்ளே வருகிறேன் மற்றும் நீங்கள் எல்லோரும் இந்த கூட்டத்தை நாம் இங்கே ஆரம்பித்தோம். மேலும் நீங்கள் அந்நிய பாஷையில் பேச தொடங்குகிறீர்கள். நீங்கள் ஒவ்வொருவருமே அந்நிய பாஷையில் பேசுகிறீர்கள். மேலும் அந்நிய பாஷையில் பேசுகிறீர்கள். மேலும் பாருங்கள், அது என்ன? பாருங்கள், அந்த கல்லாதவன் இவர்கள் எல்லோரும் பைத்தியக்காரர் என்பான். புரிகிறதா? ஆனால் ஒருவன் தீர்க்க தரிசனம் சொன்னால் பாருங்கள், அப்பொழுது இந்த கல்லாதவன் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றை அவர் சொல்கிறான். இப்பொழுது மேலே சென்று அதன் எஞ்சியுள்ள பாகத்தை படியுங்கள். அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. இப்பொழுது சொல்லாவிட்டால் பாருங்கள், நான் அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் அதனிலும் மேன்மை உள்ளவன். இப்பொழுது தொடர்ந்து படியுங்கள். பாருங்கள், சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கும்படிக்கு அங்குதான் காரியமே உள்ளது. பாருங்கள், சபை பக்தி விருத்தி அடைகிறது. இப்பொழுது வேறு விதமாக கூறினால், ஏன் சபை இந்த நபர் இங்கே, இதில் பலர் இங்கே கல்லாதவர். நீங்கள் இன்றிரவு எங்கள் மத்தியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இங்குள்ள நாம் அனைவருமே நம்முடைய கர்த்தரை குறித்து அறிந்து கொள்ள விரும்பி நாடிக்கொண்டிருக்க நீங்கள் எல்லோருமே அந்நிய பாஷையில் பேச தொடங்கிவிட்டீர்கள். யாருமே ஒன்றும் சொல்லவில்லை. அந்நிய பாஷையில் பேச தொடங்கிவிட்டீர்கள். நான் உங்களிடம் விரும்புகிற அது அருமையாயிருக்கும். பவுல், நீங்கள் எல்லோரும் அந்நிய பாஷையில் பேசினீர்கள், அது அருமையானதுதான் என்கிறான். ஆனால் உங்களில் தீர்க்க தரிசனம் உரைப்பவர் யாராயிலும் ஒருவர் எழுந்து நின்று, கர்த்தர் உரைக்கிறதாவது, இங்கு ஒரு மனிதன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவர் நமக்கு மத்தியில் ஒரு அந்நியர். அவருடைய பெயர் ஜான் டோ. அவர் குறிப்பிட்ட ஒரு இடத்திலிருந்து வருகிறார். அவர் தனது மனைவியையும் 4 பிள்ளைகளையும் விட்டு இங்கு வந்திருக்கிறார். அவர் உதவியை நாடிக்கொண்டிருக்கிற காரணத்தால் அவர் இன்றிரவு இங்கு உள்ளார். அவர் இன்று டென்னசியில் உள்ள மெம்பசிஸில் ஒரு மருத்துவரை கண்டார். மேலும் அவர் கூறினார், அவருக்கு நுரையீரல்களில் புற்றுநோய் உள்ளது என்று மருத்துவர் அவரிடம் கூறிவிட்டார். அவர் மரித்துக் கொண்டிருக்கிறார் என்று கூறினால் எப்படி இருக்கும்? அவன் எல்லோருமே அந்நிய பாஷைகளில் பேசிக் கொண்டிருக்கும் போது கல்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் கூறுவான். அப்பொழுது அவன், நீங்கள் எல்லோரும் பைத்தியம் அல்லது பித்து பிடித்தவர் அல்லவா என்பானே. ஆனால் ஒருவன் தீர்க்க தரிசனம் உரித்து இருதயத்தின் அந்தரங்களை வெளியரங்கமாக்கினால் அப்பொழுது அவன் மோங்குப்புற விழுந்து, தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான் என்றான்.
அங்கே பார்த்தீர்களா? சரி, இப்பொழுது இங்கே நீங்கள் அந்நிய பாஷைகளில் பேசுகிறீர்கள். ஆனால் ஒருவர் அதற்கு அர்த்தம் உரைத்து, கர்த்தர் உரைக்கிறதாவது இதுதான் அதன் அர்த்தம். அதாவது, இங்கு ஒரு மனிதன் நமது மத்தியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய மனைவியை விட்டு இங்கு வந்திருக்கிறார். அவர் இன்றைக்கு நாஷ்வில்லில் அல்லது மெம்பசிஸில் அல்லது அப்படி ஏதோ ஒரு இடத்தில் இருந்தார். அவருக்கு நுரையீரல் புற்றுநோய் உள்ளது. இங்கே உள்ளே பாருங்கள், அவருடைய பெயர் ஜான்டோ. இன்னார் இன்னார் என்று அந்த விதமாக கூறினார் என்று வைத்துக் கொள்வோம். பார்த்தீர்களா? அதற்கு அர்த்தம் சொன்னால் அன்றி பாருங்கள், அது பக்தி விருத்தியை உண்டாக்குகிறது. புரிகிறதா? அப்பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், அந்த நபர் வெளியே சென்று, நான் உங்களிடம் ஒன்றை கூறட்டும், அந்த ஜனங்களிடம் அங்கே தேவன் இல்லை என்று என்னிடம் கூறாதீர்கள், நிச்சயமாக அவர் இருக்கிறார். அந்த ஜனங்களுக்கு என்னை தெரியவே தெரியாது என்பார். புரிகிறதா? எனவே நமக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கும் வரங்களும் அதனுடன் அந்நிய பாஷைகளில் பேசும் வரங்களும் அவசியமாய் உள்ளன. ஆனால் அந்நிய பாஷைகளில் பேசும்போது பாருங்கள், அதற்கு அர்த்தம் சொல்லுதல் இருக்க வேண்டும். அப்பொழுது அதற்கு அர்த்தம் சொல்லும் போது அது தீர்க்க தரிசனமாகி விடுகிறது. புரிகிறதா? அது தீர்க்க தரிசனம். இப்பொழுது இங்கு ஒரு நிமிடம் அதை குறித்த ஒரு கேள்வியை பெற்றுள்ளேன். எனவே நான் முடிந்த அளவு விரைவாக அதை பார்க்க உள்ளேன்.